அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின் படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கொலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தாவத் தப்லீக் பகுதி 4வது அல்லாஹ்வின் பாதையில் செல்வதின் வெளியே சென்று அல்லாஹுடைய பாதையில் அழைப்பதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் கூறியுள்ள சில வசனங்களையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதின் நன்மைகளை பற்றி சொன்ன சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 8வது சூராவின் 74வது வசனத்தில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் ஊரை விட்டு புறப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களும் எவர்கள் அவர்களை தங்கள் இல்லங்களில் அரவணைத்து மேலும் பல உதவிகளை செய்கின்றார்களே அவர்களும் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு, கண்ணியமான உணவும் உண்டு. 29வது சூராவின் 69வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், எவர்கள் நம் வழியில் செல்ல முயற்சி செய்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நல்ல வழியில் செலுத்துகின்றோம். நன்மை செய்பவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருக்கின்றான். 49வது சூராவின் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையான நம்பிக்கையாளர்கள் எவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு பிறகு எவ்வித சந்தேகமும் கொள்ளாமல் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து போர் புரிவார்கள். இவர்கள்தான் தாங்கள் நம்பிக்கையில் உண்மையானவர்கள் ஆவார்கள். 9வது சூராவின் 24வது வசனமாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாளர்களை நோக்கி நீர் கூறுவீராக, உங்கள் தந்தைகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்களுடைய மனைவிகளும் உங்கள் குடும்பங்களும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பொருட்களும் நஷ்டமாகிவிடுமோ என நீங்கள் பயந்து மிகவும் எச்சரிக்கையோடு செய்து வரக்கூடிய வர்த்தகமும் உங்களுக்கு மிகவும் விருப்பமான உங்களுடைய வீடுகளும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானவைகளாக இருந்தால் நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் அல்ல. நீங்கள் அடைய வேண்டிய தண்டனையை பற்றிய அல்லாஹுடைய கட்டளைகள் வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். இப்படிப்பட்ட பாவிகளை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துவதில்லை. நவுது பில்லாஹி மின்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எவ்வாறு தீனை வழி நடத்த வேண்டும் என்று கூறிய சில ஹதீஸ்களை பார்க்கலாம். மார்க்க அழைப்பின் விஷயத்தில் என்னை பயமுறுத்தப்பட்டதைப் போல வேறு யாரையும் பயமுறுத்தப்படவில்லை. அல்லாஹு தாலாவின் பாதையில் நான் நோவினை அளிக்கப்பட்டதைப் போல வேறு யாரையும் நோவினை அளிக்கப்படவில்லை. எனக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு உயிரினம் சாப்பிடக்கூடிய அளவு கூட உணவு கிடைக்காத நிலையில் 30 பகல் 30 இரவுகள் தொடர்ச்சியாக கழிந்திருக்கின்றன. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கக்கத்தில் மறைத்து கொள்ளக்கூடிய அளவு மிக குறைந்த உணவே இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்ததாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி.
1310 ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வீட்டினர்களும் அதிகமான இரவுகள் தொடர்ந்து வெறும் வயிற்றோடு இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் இரவில் சாப்பாடு கூட கிடையாது. அவர்களுடைய உணவு தொழு கோதுமையுடைய ரொட்டியாக இருந்தது என்று கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகும் வரை அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தொழி கோதுமையின் ரொட்டியை கூட தொடர்ந்து 2 நாட்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை. நூல் முஸ்லிம். 1312 ஹதீஸ். ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழி கோதுமையின் ரொட்டி துண்டை கொண்டு வந்தார்கள். 3 நாட்களில் உமது தந்தை சாப்பிடக்கூடிய முதல் உணவு இதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். வேறொரு அறிவிப்பில் வந்துள்ளது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளிடம் இது என்ன என்று கேட்டபொழுது, ஒரு ரொட்டியை நான் சமைத்தேன், இந்த துண்டை தங்களிடம் நான் கொண்டு வராமல் அதை நான் சாப்பிட என் மனம் ஒப்பவில்லை என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். 1313 ஹதீஸ். ஹஸ்ரத் சஹல் இப்னு சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹந்தக் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தபொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகல் தோண்டிக் கொண்டிருக்க நாங்கள் அகலிலிருந்து மண்ணை வெளியே எடுத்து வேறு இடத்தில் போட்டுக்கொண்டே இருந்தோம். இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கண்டு, யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது மறு உலக வாழ்க்கைதான், அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக என்று துஆ செய்தார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து முன்னோக்கியவர்களாக என் தோள் பட்டையை பிடித்து, நீர் உலகத்தில் பிரயாணியைப் போலோ வழிபோக்கனைப் போன்றவோ இருப்பீராக என்று கூறினார்கள். நூல் புகாரி. அல்லாஹு தஆலாவின் மீது சத்தியமாக உங்களுக்கு பசி பட்டினி ஏற்படுவதை பற்றி எனக்கு பயமில்லை. மாறாக உங்களுக்கு முன் சென்றோர்களுக்கு உலகச் செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததைப் போல உங்களுக்கும் உலகச் செல்வங்கள் கொடுக்கப்பட்டு பிறகு உலகை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருப்பதைப் போல நீங்களும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு உலகம் அவர்களை மறதியில் ஆழ்த்தியதைப் போல உங்களையும் மறதியில் ஆழ்த்திவிடும் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றதாக ஹஸ்ரத் அம்ர் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. உங்களுக்கு பசி பட்டினி ஏற்படுவதை பற்றி நான் பயப்படவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதின் கருத்து உங்களின் மீது வறுமையும் ஏழ்மையும் வராது என்பது ஆகும். அதாவது பசி பட்டினி வந்துவிட்டால் அதனால் உங்களுக்கு தீனின்படி நடக்கக்கூடிய எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது கருத்தாகும். 1316 ஹதீஸ். ஹஸ்ரத் சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகின் மதிப்பு அல்லாஹு தாலாவிடம் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு சமமாக இருப்பின் அல்லாஹு தாலா எந்த காஃபிருக்கும் இதிலிருந்து ஒரு மிடரு தண்ணீர் கூட புகட்ட மாட்டான். ஏனென்றால் உலகத்துடைய மதிப்பு அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் இந்த அளவிற்கு கூட இல்லை. எனவேதான் காஃபிர்களுக்கு பாவிகளுக்கு உலக செல்வங்கள் கணக்கு வழக்கின்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. என் சகோதரியின் மகனே, நாங்கள் முதல் பிறையை கண்டோம், பிறகு 2ஆம் பிறையை கண்டோம், 3ஆம் பிறையையும் கண்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகளில் நெருப்பு மூட்டப்படவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். சிறிய தாயாரே, பிறகு நீங்கள் எவ்வாறு வாழ்க்கையை கழித்தீர்கள் என்று நாங்கள் கேட்டதற்கு, பேரித்தம்பளம் தண்ணீர் ஆகிய 2 கருப்பு பொருட்களை கொண்டு வாழ்க்கையை கழித்து வந்தோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நவின்றார்கள் என்று உர்வா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் எவ்வளவோ சாப்பிடுகிறோம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மறந்து விடுகின்றோம். அல்லாஹு தாலா மறதியை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. சாப்பிடுவதற்கு சரியான முறையில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அதற்குரிய நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். யாருடைய உடம்பில் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் தூசி நுழைந்து விட்டதோ அல்லாஹு தாலா அந்த இடத்தை விட்டு நரக நெருப்பை அவசியம் ஹராமாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத்.
யாருடைய 2 பாதங்களும் அல்லாஹு தாலாவின் பாதையில் புழுதி படிந்து விட்டதோ அவற்றை அல்லாஹு தாலா நரக நெருப்புக்கு ஹராமாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பியதாக ஹஜ்ரத் அபு அப்ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா தீனுடைய வழியில் அதிகமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் படிந்த புழுதியும் நரகத்துடைய புகையும் ஒருபோதும் ஒரு அடியானின் வயிற்றிலே ஒன்று சேர முடியாது. கஞ்சத்தனமும் பரிபூரண ஈமானும் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஒருபோதும் ஒன்று சேர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 1321வது ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய பாதையில் படிந்த புழுதியும் நரகத்துடைய புகையும் ஒருபோதும் ஒரு முஸ்லிமுடைய மூக்கு துவாரங்களில் கூட ஒன்று சேர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யாருடைய முகம் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் புழுதி படிந்து விட்டதோ அல்லாஹு தாலா அவருடைய முகத்தை கியாமத்துடைய நாளில் நிச்சயமாக நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். யாருடைய 2 பாதங்களும் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் புழுதி படிந்து விட்டதோ அல்லாஹு தாலா அவருடைய பாதங்களை கியாமத்துடைய நாளன்று நரக நெருப்பை விட்டு நிச்சயமாக பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றதாக ஹஜ்ரத் அபு உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் பைஹகி. அல்லாஹு தாலாவுடைய பாதையில் இருக்கின்ற ஒரு நாள் அந்த பாதை அல்லாத 1000 நாட்களை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் நசாஇ. 1324வது ஹதீஸ். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஒரு காலையிலேயோ மாலையிலேயோ செல்வது உலகத்திலுள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உலகம் அதில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் செலவழித்தாலும் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஒரு காலையோ ஒரு மாலையோ செல்வதை விட அதிகமான கூலியை பெற்றுத்தரும் என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஒரு மாலையிலாவது வெளிக்கிளம்புகின்றார்களோ அதில் அவர் மீது புழுதி படியும் அளவு கியாமத் நாளன்று அவருக்கு கஸ்தூரி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் இப்னு மாஜா. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பிரயாணத்தின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர் ஒருவர் ஒரு காலையில் மதுரமான தண்ணீரின் ஒரு சிறிய ஊற்றை கடந்து சென்றார். அந்த நீரூற்று மதுரமாக இருந்ததன் காரணமாக அதை பார்த்து வியந்தார். அவர் தன் மனதிற்குள்ளேயே, என்ன அழகான நீரூற்று, நான் மக்களை விட்டு தனியாக வந்து இந்த பள்ளத்தாக்கிலேயே தங்கிவிடலாமே, ஆனால் இந்த காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனுமதி இல்லாமல் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொண்டார். அவ்விதமே அவர் தனது எண்ணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்மொழிந்த பொழுது, அவ்வாறு செய்ய வேண்டாம், ஏனென்றால் உங்களில் ஒருவர் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் சிறிது நேரம் நிற்பது அவர் தனது வீட்டிலிருந்து கொண்டு 70 ஆண்டுகள் தொழுகுவதை விட சிறந்தது. அல்லாஹு தாலா உங்களை மன்னித்து உங்களை சொர்க்கம் போகச் செய்வதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்யுங்கள். ஒட்டகத்தின் பால் கறக்கும் பொழுது அதன் மடுவை முதன்முறையாக அழுத்துவதற்கும் 2ஆம் முறையாக அழுத்துவதற்கும் இடைப்பட்ட நேரம் ஒருவர் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் போரிட்டாலும் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. 1327வது ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே இருக்கும் பொழுது ஒருவருக்கு தலைவலி ஏற்பட்டு அதற்குண்டான கூலி கிடைக்கும் என்று அவர் ஆதரவு வைத்தால் அவருடைய முந்தைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி. என்னுடைய அடியார்களில் ஒரு அடியார் என்னுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாதையில் ஜிஹாது செய்ய புறப்பட்டால் நான் அவனுக்குரிய கூலியோடு கனீமத் பொருட்களோடு திரும்ப அனுப்ப பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அவரின் மீது கிருபை காட்டவும் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கவும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறியதாக ஹதீஸ் குதுசியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். யார் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் புறப்படுகின்றார்களோ அவருக்காக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். என்னுடைய
பாதையில் ஜிஹாத் செய்ய வேண்டும், என் மீது ஈமான் கொள்ள வேண்டும், என்னுடைய தூதர்களை உண்மைப்படுத்த வேண்டும், என்னை தவிர வேறு எதுவும் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றவில்லை என்றால் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்கவும் அவருக்குரிய கூலி கனிமத் பொருட்களோடு வீட்டுக்கு திரும்ப அனுப்ப நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் மீது இருக்கின்றதோ அவர் மீது சத்தியமாக அல்லாஹு தாலாவுடைய பாதையில் யாருக்காவது ஏதேனும் காயம் ஏற்பட்டால் கியாமத்துடைய நாளன்று அவர் அன்றுதான் காயம் ஏற்பட்டது போல வருவார். அதனுடைய நிறமோ இரத்த நிறமாக இருக்கும், அதன் நறுமணமோ கஸ்தூரியின் நறுமணமாக இருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக முஸ்லீம்களின் மீது சிரமமாக இருக்கும் என்ற பயம் மட்டும் இல்லை என்றால் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் வெளிக்கிளம்புகின்ற ஒவ்வொரு பட்டாளத்துடனும் நானும் வெளிக்கிளம்புவேன். ஆனால் மக்களுக்கு பயணிக்க உண்டான ஏற்பாடுகளை செய்து தர எனக்கு வசதியில்லை. மக்களும் அதற்கான வசதியை பெற்றுக்கொள்ளவில்லை. நானோ போருக்கு சென்று மக்கள் பேரில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருந்து விடுவது அவர்கள் மீது பெரும் சுமையாகும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நான் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் போரிட்டு பிறகு கொல்லப்பட்டு பிறகு போரிட்டு கொல்லப்பட்டு பிறகு போரிட்டு பிறகு கொல்லப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் நபின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நீங்கள் வியாபாரத்திலும் தொழில் துறையிலும் முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டும் காளை மாடுகளின் வாள்களை பிடித்து கொண்டும் ஜிஹாது செய்வதை விட்டுவிடுவீர்களாயின் அல்லாஹு தாலா உங்கள் மீது இழிவை சாட்டி விடுவான். மீண்டும் நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஜிஹாத் செய்து தீனின் பக்கம் மீளாதவரை அந்த இழிவு உங்களை விட்டு தூரமாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபு தாவூத். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தாலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்த எந்த அடையாளமும் இன்றி யார் அல்லாஹு தாலாவை சந்திப்பார்களோ அவர் தன்னுடைய தீனில் குறையுள்ள நிலையில் அல்லாஹு தாலாவை சந்திப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பினார்கள். நூல் திர்மிதி. ஜிஹாதுடைய அடையாளம் என்பது அவருடைய உடம்பில் ஏதாவது காயம் இருக்கும் அல்லது அல்லாஹு தாலாவின் பாதையில் படிந்த புழுதி அல்லது பணிவிடை முதலியவைகளின் காரணமாக உடம்பில் ஏற்பட்ட அடையாளங்கள் ஆகும். நூல் சரஹுத்தி. உங்களில் ஒருவர் கொஞ்ச நேரம் அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் நிற்பது நம்முடைய குடும்பத்தினர்களில் இருந்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் செய்கின்ற நல்ல அமல்களை விட சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹஜ்ரத் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம். 1333வது ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு படையிலே அனுப்பி வைத்தார்கள். அது ஜும்மா தினமாக இருந்தது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோழர்கள் அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மா தொழுதுவிட்டு பிறகு தனது தோழர்களோடு சேர்ந்து கொள்கின்றேன் என்று கூறியவர்களாக தங்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மா தொழுது முடிந்ததும் நபி அவர்கள் அவரை பார்த்தார்கள். நீர் உமது தோழர்களோடு காலையில் செல்லாமல் ஏன் தங்கிவிட்டீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு, நான் தங்களோடு ஜும்மா தொழுதுவிட்டு புறப்பட்டு சென்று அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று விரும்பினேன் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீர் செலவிட்டாலும் காலை நேரத்தில் சென்ற தோழர்களுக்கு உள்ள நன்மையைப் போல நீர் அடைந்து கொள்ள முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் திர்மிதி. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாஅத்தை அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் கிளம்புமாறு கட்டளையிட்டார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இப்பொழுது இரவிலேயே கிளம்ப வேண்டுமா அல்லது தூங்கிவிட்டு காலையில் கிளம்பலாமா என்று கேட்டதற்கு, சொர்க்க தோட்டங்களில் ஒரு தோட்டத்தில் இன்றைய இரவை கழிக்க நீங்கள் விரும்பவில்லையா? அதாவது அல்லாஹுடைய பாதையில் இரவை கழிப்பது சொர்க்க தோட்டத்தில் கழிப்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் சுனன் குஃப்ரா. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அமல்களில் சிறந்த அமல் எது என்று கேட்டதற்கு, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது, பெற்றோரோடு நல்ல விதமாக நடந்து கொள்வது, பிறகு அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். நூல் புகாரி.
3 நபர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள். அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படும். அவர்கள் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் புகவைப்பான். ஒருவர் தன் வீட்டில் நுழைந்தவுடன் சலாம் கூறுபவர். அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில் அவர் இருக்கின்றார். 2ஆமவர் பள்ளிக்கு தொழுகைக்காக செல்பவர். அவரும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றார். 3ஆமவர் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் கிளம்புபவர். அவரும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிந்ததாக ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் இப்னு ஹிப்பான். 1337வது ஹதீஸ். ஹஸ்ரத் ஹுமைத் இப்னு ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், துபாவா கோத்திரத்தில் ஒருவர் இருந்தார். அவர் செல்லும் வழியில் எங்கள் கோத்திரத்தார் வசித்து வந்தார்கள். அவர்கள் செல்லும் வரும்பொழுதும் எங்களுடைய கோத்திரத்தை சந்திப்பார்கள். எங்களுடைய கோத்திரர்களுக்கு ஹதீஸ்களை கூறுவார்கள். அவர் ஒரு நிகழ்ச்சியை கூறினார். ஒரு தடவை என் வியாபார கூட்டத்தோடு மதீனா முனவ்வரா சென்றேன். அங்கே நாங்கள் எங்களுடைய சாமான்களை விற்றோம். அவசியம் அந்த மனிதரிடம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்ல வேண்டும். அவர்களிடம் நிலைமைகளை கேட்டுக்கொண்டு என் கூட்டத்தாரிடம் சென்று கூற வேண்டும் என்று நான் மனதில் கூறிக்கொண்டேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபொழுது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு வீட்டை காட்டி, இந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தார். அவர் முஸ்லிம்களுடைய குழுவுடன் ஜிஹாதுக்கு அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் கிளம்பினார். அவர் வீட்டிலே 12 ஆடுகள், தனது ஆடையை நெய்யக்கூடிய ஒரு ஊசி போன்றவற்றை விட்டு சென்றார். அவருடைய ஒரு ஆடும் ஊசியும் தொலைந்து விட்டது. அந்த பெண்மணி, யா அல்லாஹ், உன் பாதையிலே கிளம்பிய மனிதனை எல்லா விதத்திலும் பாதுகாப்பு தருவதாக பொறுப்பேற்றிருக்கின்றாய். நான் உன்னுடைய பாதையில் சென்றிருந்தேன். நான் இல்லாத பொழுது என்னுடைய ஆடுகளில் ஒரு ஆடும் ஆடை பின்னக்கூடிய ஊசியும் தொலைந்து விட்டது. நான் என்னுடைய ஆடு ஊசி திரும்ப கிடைக்க வேண்டும் என்று உன்னிடம் சத்தியம் செய்து கேட்கின்றேன் என்று கூறினார். ஹதீஸ் அறிவிப்பாளர் கூறுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துபாபா கோத்திரத்து மனிதருக்கு அந்த பெண்மணி இவ்விதம் தன்னுடைய இரட்சகனிடம் தனது இயலாமையை வெளிப்படுத்தி துஆ செய்தார் என்பதை எடுத்து கூறினார்கள். அந்த பெண்மணியுடைய ஆடும் அவ்வாறே வேறொரு ஆடும், அவருடைய ஊசியும் அவ்வாறே வேறொரு ஊசியும் அல்லாஹ் தஆலாவுடைய மறைவான பொக்கிஷங்களிலிருந்து அவருக்கு எடுத்து கொடுக்கப்பட்டன. இவர்தான் அந்த பெண்மணி. நீ நாடினால் சென்று அவரிடம் விசாரித்துக் கொள்ளவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இல்லை, எனக்கு அந்த பெண்மணியிடம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தங்களிடம் கேட்டதை உண்மை என்று நம்புகிறேன். எனக்கு தாங்களுடைய பேச்சில் முழு உறுதி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினேன் என அந்த துபாபா கோத்திரத்து மனிதர் கூறினார். நூல் முஸ்னத் அஹ்மத். அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது சொர்க்க வாசல்களில் ஒரு வாசலாகும். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக கவலையையும் துக்கத்தையும் தூரப்படுத்துகின்றான். வேறொரு அறிவிப்பில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது, அல்லாஹுடைய பாதையில் தூரமாகவும் சமீபமாகவும் சென்று ஜிஹாத் செய்யுங்கள். தூரமாகவும் இருப்பவர்களுக்கு அல்லாஹுடைய வரையறைகளை நிலைநிறுத்தம் செய்யுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய காரியத்தில் யாருடைய பழிப்பையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிந்ததாக ஹஸ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம். ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சுற்றுலா செல்ல அனுமதி தாருங்கள் என்று ஒரு மனிதர் கேட்டபொழுது, எனது உம்மத்தினர்கள் சுற்றுலா அல்லாஹு தஆலா உடைய பாதையில் ஜிஹாது செய்வதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். 1340. ஹஸ்ரத் ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவிடம் அனைத்தையும் விட மிக நெருக்கம் பெறுவதற்கு உண்டான வழி அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதாகும். அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கத்திற்கு காரணமான அமல்களில் ஜிஹாதுடைய அமலை எந்த அமலும் நெருங்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்களில் யார் மிக சிறப்புக்குரியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவப்பட்ட பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் ஜிஹாது செய்கின்ற மனிதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு யார் என்று அவர்கள் கேட்டபொழுது, ஒரு பள்ளத்தாக்கில் தனிமையில் இருந்து கொண்டு தனது ரப்பை பயந்த வண்ணம் மக்களை தனது தீங்கை விட்டு பாதுகாப்பவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி.
அல்ஹம்துலில்லா. இதுவரை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுக்காக வேண்டி மக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதை பற்றி விவரமாக கூறிய சில ஹதீஸ்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த பயான்களிலும் பார்க்கலாம். இதுவரை பொறுமையோடு ஹதீஸ்களை கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் கைகால் சுகத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா தீனுடைய விஷயங்களை அதிகமாக கற்கக்கூடிய பாக்கியத்தையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினம் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயத்தை கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். இந்த சிறிய ஹதீஸ்களை கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நன்மைகளை அதிகமாக தந்தல்வானாக. ஆமீன். தீனுடைய அமல்களை அதிகமாக கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைத்து முஃமின்களுக்கும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.